ஐயா உண்டு. இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா சான்றோர் மக்களிடம் முதல் கிழமை திருநாள் நடத்துவதற்குரிய அந்த நாள் குறித்து கொடுத்து திருநாள் நடத்தக்கூடிய அந்த முறைகளை எடுத்து சொல்லுவதும், அந்த சப்த மாதர்களுக்கு சான்றோர் மக்களை யார் யாருடைய பிள்ளைகள் இவர்கள் என்பதை காட்டியும் கொடுக்கின்றார்கள். எப்படி செய்கின்றார் என்பதை நாம் இந்த ஆகமத்தில் பார்ப்போம். நேற்றைய காவியத்தில் சப்த மாதர்கள் அனைவரையும் இகனை மனம் செய்து அதன் மூலம் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த நிகழ்வை இங்கே நமக்கு சிறப்பாக நிகழ்த்தி காட்டினார்கள். அவ்வாறு அம்மைமார்களோடு தான் மாது நல்லால் ஏழ்வரையும் மனமிகித்து மாயவரும் தீதகலும் நற்பதியில் சிறந்த அங்கே இனிதிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த தருணம் அங்கே நித்தம் திருநாள் ஏன்னா ஐயா நாராயணமூர்த்தி சொன்ன விஞ்சி ஒவ்வொன்றாக ஐயா நடத்தி வருகின்றார்கள். அதன்படி அடுத்து செய்ய இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, ஐயா சொன்ன அந்த உபதேசம் என்ன அப்படின்னா, நித்தம் திருநாள் இந்த நீர்நிலத்தில் நடத்த வேண்டும். அப்போ அதை நித்தம் திருநாள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னென்ன செயல்முறைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைத்த மாத்திரத்தில் சான்றோர் மக்கள் ஐயா மனதில் நினைக்கிறாங்க. அப்போ சான்றோர் மக்கள்லாம் என்ன செய்கிறார்கள்? எத்திசையும் உள்ள ஏற்ற புகழ் சான்றோர் எல்லோரும் வர்றாங்க. வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய தாய்மார் சப்த மாதர்களே ஐயா அருமை மனம் செய்து நிறைவேற்றிய காரணத்தினால் இனிமேல் நமக்கு என்ன இல்லை, குற்றமில்லை நம்முடைய குலத்திற்கு. இனிமேல் நம்மளுடைய குலத்தில் எந்தவித குறையும் இல்லை. நாம் எல்லோரும் என்ன செய்திருவோம்? முக்தி பெற்று விடுவோம், மோட்சத்தை அடைந்து விடுவோம். ஆகவே நமக்கு இந்த முக்தி என்ற மோட்சத்தை அருளுகின்ற ஐயாவுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்குமாக நம்ம என்ன செய்வோம்? நம்மளால் இயன்ற பணிவிடைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறார்கள்? வைகுண்டா என்று மனதிலே நினைத்து கொண்டு அந்த சான்றோர் திசையும் உள்ள அந்த சான்றோர் மக்கள் எல்லோரும் அங்கே நல்ல பண்டமானதுவும் நாடு நிதியதுவும் வல்ல வைகுண்ட சான்றோர் மாதா பிதாவதுக்கும் கொடுத்தாரே நல்ல குவலயத்தில் மக்களெல்லாம். எல்லா இடமும் வந்து பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க. இங்கே பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? திருமணம் நடத்தி வைத்து சிறப்பு செய்கின்றார்கள். அதாவது இது அந்த அவதார இகனே அப்படின்னு ஐயா சிறப்பித்து சொல்லுவது. இப்படி அந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? மாதா பிதாவதுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஐயா அன்பாக மக்கள் கொடுக்கின்றதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய சான்றோர்கள் நம்ம எல்லாம் நல்ல பலனை பெற்றுட்டோம், நமக்கு நல்ல சிறப்பு ஐயா அருளி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு குலமெல்லாம் வந்து கூடினார் மாயவரிடம். எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க? மாயவரிடம் வந்து அங்கே கூடுகின்றார்கள். இப்போது திருநாள் நல்ல நர்த்தனமே புரிந்து இப்போ நம்ம திருநாள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றோர் மக்களை இணைத்து சொல்லுகின்றார். எப்படி? நாளான நாள் அதுதான், நாதன் பிறந்த நாள் ஞாயிறாட்சி திருநாளை முதல் கிழமை திருநாளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடத்தி சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த திருநாள் நடத்துகின்ற முறையை ஐயா தன்னுடைய அவதார காலத்திலே ஐயா என்ன செய்கின்றார்கள்? சான்றோர் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி அப்படின்னா, முதல் நாள் ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதத்திலும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையே முதல் கிழமை திருநாளாக நடத்த வேண்டும். நித்தம் திருநாள் நடக்குகின்றது. அது மட்டுமல்லாமல் முதல் கிழமை திருநாள் அங்கே ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதற்கு காரணமாக என்ன செய்கிறார்கள்? நாதன் பிறந்த நாளாகி அந்த ஞாயிற்றுக்கிழமையை முதல் கிழமை திருநாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த திருநாளுக்கு எப்படி சிறப்பு சேர்க்கின்றார்கள் சான்றோர் மக்கள் என்ன அப்படின்னா, பாலுக்கு நெல்லும் பண்பாய் சிறுமணியும் மாலுக்கு நல்ல மகிழ்ந்த பிச்சு மாலைகளும் கொழுந்து பன்னீர் சந்தனமும் குலுங்கா விடலைகளும் வாழைக்கனி இலையும் வகுந்த கமுகின் குலையும்
நாளைக்கு திருநாள், நமக்கு முன்னாடி போவோம் அப்படின்னு சான்றோர் மக்கள் எங்கிருந்து எல்லா இடங்கள்லேருந்து வந்து கூடுகின்றார்கள். இதுதான் நமக்கு ஐயா வகுத்து தந்த அந்த பணிவிடை முறை. அதாவது ஒரு திருநாள் என்று ஒன்று நாம் நடத்துகின்றோம் அப்படின்னு சொன்னால் அதை உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி போவோம் அப்படிங்கிற அந்த முன்கூட்டி முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் நமக்கு வர வேண்டும். இப்போது எல்லா கோயில்களிலும் திருவிழா நடத்தோன்னா முதல்ல என்ன செய்கிறாங்க, ஊரு கூடி ஒரு வரி போடுறாங்க, அந்த வரி பணத்தை வசூல் செய்கிறாங்க, அதன் மூலம் ஒவ்வொரு காரியங்களை நடத்துகிறாங்க. எல்லாமே ஒரு ஆடம்பரத்திற்கு உட்பட்ட நிறையில் தான் இன்றைய கலியுகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஐயா காட்டிய திருவிழா முறை எப்படின்னா, அதாவது ஒரு தர்மத்தின் நெறியில் நம்ம என்ன செய்யணும், நடத்த வேண்டும். மக்களிடம் தர்ம சிந்தனை மேலோங்க வேண்டும். இப்போ நாளைக்கு திருநாள் நிச்சயித்தாச்சு அப்படின்னா முன்னாடி நாம் போய் நம்மளால் இயன்ற உதவி என்ன செய்ய முடியும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். அப்போ அதுதான் இந்த சான்றோர் மக்கள் ஐயா அந்த நாள் குறிப்பிட்டு சொன்ன உடனே ஞாயிறாச்சை திருநாள் சரி நடக்குது, நாம் முன்னாடி போவோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், அங்கே தங்களால் இயன்றது. சிலரிடம் அரிசி இருக்கும், அரிசி கொண்டு வராங்க, தேங்காய் கொண்டு வராங்க, சிறுமணி கொண்டு வராங்க, சிறுபயர் கொண்டு வராங்க, பிச்சுப்பூ கொண்டு வராங்க, தேங்காய் விடலை என்று சொல்லக்கூடிய தேங்காய் கொண்டு வராங்க. அடுத்து வாழை கனி இலைகள், பழ வர்க்கங்கள் இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம கொண்டு கொடுப்போம், திருநாளுக்காக கொண்டு கொடுப்போம். இது ஐயாவுக்காக அல்ல, மக்கள் ஒன்றாக கூடி அதை பகிர்ந்து உண்ணுகின்ற போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு, அதை நாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கின்றார்கள், அங்கே வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது 10 பணமும் திருநாளுக்கு பணம் தேவைப்படும், பணமும் எடுத்து தங்களை நன்றாக அலங்கரித்து கொள்ளுகின்றார்கள். காதுக்கு நல்ல ஆபரணங்கள் அணிந்து, பெட்டிச்சீரை உடுத்து, பெரிய நாம பொட்டு விட்டு, கட்டணமும் எடுத்து, கட்டணம் அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அழகாக துணியில் சாதத்தை கட்டி கொண்டு போவாங்க. எத்தனை நாள் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பமே சேர்ந்து உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த உணவுகளை கட்டி கொண்டு சென்று அந்த பதியில் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து குடும்பத்தோடு, தனிநபர் மட்டுமல்ல குடும்பத்தோடு வந்து அந்த திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள், அங்கே மனமகிழ்ந்து மக்கள் செல்லுகின்றார்கள். எப்படி, சிக்கனவே நாதன் மக்கள் மணவாளர் மனைவி கிளைகளுடன் சிக்கனவே நாதன் திருநாளுக்கு நாம் செல்வோம் என்று வருவார் கிழமை மாதம் தவறாமல், ஒரு மாதம் கூட தவறாமல் என்ன செய்கிறாங்க, இந்த திருநாளுக்கு வந்து சிறப்பிக்கின்றார்கள். அப்போது இதை மக்களுடைய அந்த வருகையை பார்த்து, மக்களுடைய அந்த சந்தோஷத்தை பார்த்து ஐயாவும் என்ன செய்கின்றார்கள், அகமகிழ்ந்து அங்கே இருக்கின்றார்கள். கொட்டகையிட்டு குவிந்தமணி மேடை வைத்து பட்டால் மேல் கட்டி குவிந்த பழங்கனிகள் தான் தூக்கி, பிச்சு மாலை தூக்கி, பெருவாடை தான் தெளித்து, நம்ம ஐயாவுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டு முறைகள், அதாவது திருவிழா காலங்களில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்னென்னலாமோ பூக்களை நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வந்து கோயிலை சுற்றி அலங்கரிக்கிறோம். ஆனால் ஐயா சொன்ன பூ பிச்சுப்பூ, அதாவது அந்த மதுமணம் பொருந்திய பூ அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக சாத்வீக குணத்தை அங்கே மேலோங்க செய்யக்கூடிய பூ என்று இதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. அந்த பூக்களை என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து கொண்டு அதை அலங்கரிக்கிறார்கள், தூக்கி விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பல அந்த பிச்சு மாலையால் அங்கே என்ன செய்கிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். அடுத்து சந்தனம் கஸ்தூரி சவ்வா புனகுடனே சித்தர் எவரும் போற்ற தேன்கனிகள், மாங்கனிகள், வெற்றிலை, பாக்கு, மிகுவாய் பழங்களுடன் தத்தி தத்தியாக சதா கோடியாக அந்த சான்றோர் மக்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். கூடி மாலை, அப்போது நாராயணமூர்த்தி எப்படி இருக்கு, அந்த வைகுண்டர் எப்படி இருக்கா, மாலாய் இருந்து அலங்கரித்து மிக மகிழ அலங்கரித்து தெருவில் காளாஞ்சி தீவட்டியோடு. இப்போ வைகுண்டம் என்று ஐயா வந்திருக்கின்ற போது எதுவும் தேவையில்லை, ஏன்னா ஒரு பெற்றற்ற நிலையிலிருந்து கல்வி அளிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் செய்கின்ற இந்த சிறப்பு, இந்த அலங்காரம் இவற்றையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், மாலாக இருந்து, அதாவது நாராயணராக இருந்து இதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இப்போ மக்களுடைய குரவை ஒலிகள்,
நாதஸ்வரம் டம்மான முழக்கங்கள் மும்மான முழக்கம் போல் கன்னிமாரெல்லாம் அங்கே காவிப்பட்ட ஆடை உடுத்து பின் மடவார்க்கு பெரிய ருத்திராட்சம் அணிந்து நாம பொட்டிட்டு நல்ல மடவார்கள்லாம் மாமடவார்கள் எல்லாம் மகிழ்ந்து தெருவில் வர எந்தன் பிரானும் எடுத்தார் ஒரு கோலம். ஐயா எப்படி எடுக்கிறாங்க? ஏன்னா நாராயணராக இருந்திலே அந்த திருவிழாக்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்போ காவி ஆடை அணிந்து கனத்த ருத்திராட்சம் இருந்து கையதிலே மாத்திரைக்கோள் கமுக்கூட்டிலே பிரம்பு மையதிலே வெண்பதம் அதான் நாமம் மினுக்கமுடன் அணிந்து உச்சுக்கொண்டை கோர்த்து உயர்ந்த சுரை கூடுமிட்டு மெச்சி துளசி மிகு மாலையும் அணிந்து வைகுண்டருக்கு நம்ம என்ன செய்யணும்? பிச்சி பூ பண்ணணும். நாராயணராக இருக்கின்ற போது ஐயா என்ன செய்கின்றார்கள்? துளசி மாலை அணிந்து அதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இப்படி பிச்சு மாலை புனைந்து பிச்சு மாலையும் துளசி மாலை இந்த ரெண்டையும் புனைந்து பெண்கள் மிக அங்கே சூழ்ந்து வர சச்சி சங்கமாக சான்றோர் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு அமைதியாக ஐயாவினுடைய பின்னால் அங்கே தொடர்ந்து வருகின்றார்கள். இப்படியாக கைக்குள் நின்ற சீசர்மார்களும் என்ன செய்கின்றார்கள்? காவி வஸ்திரம் அணிகின்றார்கள். எல்லோரும் காவி ஆடை அணிகின்றார்கள். மெய்யதிலே பொக்கணமும் மேலதிய நாமமிட்டு ஐயா குருவே என்று அவங்க என்ன செய்கிறார்கள்? ஐயா சிவசிவா அரகரா என்று அந்த ஐயாவுடைய சீசர்மார்களும் போற்றி வருகின்றார்கள். இப்படி சிலர் ஆராதனையாக ஐயா வலம் வருகின்ற போது முன்னால் ஆராதனையாக ஆடிப்பாடி வருகின்றார்கள். நல்ல நாராயணருடைய பேரில் நல்ல கீதங்கள் பாடி வருகின்றார்கள். அப்போது தங்கரத்ன தொட்டிலிருந்து அங்கே பெண்கள் மிக குறைவையிட சங்கு துணிக்க சகலோரம் போற்றி நிற்க சிங்கமுக லட்சுமியும் திருமுகத்தில் நின்றிலங்க சான்றோர்கள் அந்த தொட்டிலில் ஐயாவை அமர வைத்து சுமந்து வருகின்றார்கள். கன்னிமார்கள் எல்லாம் கைக்குள் ஒழுங்கொழுங்காக அங்கே சூழ்ந்து வருகின்றார்கள். இப்படி பதியை சுற்றி என்ன செய்கின்றார்கள்? வலம் வருகின்றார்கள். இப்படி உற்ற தெய்வார்கள் மாணவர்கள் எல்லோரும் கூடி மகிழ்ந்து கிருபையுள்ள நாரணரோ அங்கே பூ மாறி பொன் மாறி சலமாறி நாமாறி வாரம் நாடி மிக தொழிக்க நாமாறி வாழ்த்து பாடல் பூவால் அங்கே சொல்லி நிற்கின்றார்கள். சலமாறி பன்னீர் தெளித்து சிறப்பிக்கின்றார்கள். இப்படி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அங்கே அந்த திருநாள் சிறப்பிக்கப்படுகின்றது. இவ்வாறு காட்சிகளை எல்லாம் நடத்தி ஐயா அங்கே நாச்சுமாரோடு நாதன் பதிப்புகுந்து அங்கே வந்திருக்கின்றார். அப்படி பதிப்புகுந்திருக்கின்ற போது அங்கே நருளுக்கு விடை கொடுத்து மாதரோடு நாரணரும் அம்மைமார்களோடு சான்றோர் மக்கள் புடைசூழ ஐயா சிறப்பாக அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது அந்த ஐயாவிடம் மக்கள் திருநாள் இதனை சிறப்பாக நடத்துகின்றார்கள். இப்போ இதுதான் நம்ம திருநாள் நடத்த வேண்டிய அந்த முறை. ஆனால் நம்ம நம்மால் இயன்றது எதுவோ அதை நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமாக கொண்டு கொடுத்து அந்த திருநாளை நடத்தி சிறப்பிப்பதற்காக நம்ம செய்யணும். இதை மக்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஐயா நமக்கு வகுத்து தந்த வழிமுறை இதுதான். எதற்காக இந்த இதை சொல்லுறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க திருநாள் சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் போவோம் அப்படின்னு இல்லை. இன்றைய வழிபாட்டு முறை முற்றிலும் மாறுபட்டு வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றது. இதை நம்ம என்ன செய்யணும்? மாற்றி அமைக்க வேண்டும். ஐயாவுக்கு திருநாள் நடக்குது அப்படின்னா என்ன பணிகள் இருக்கின்றதோ அந்த பணிகள் நம்மால் இயன்ற பணிகள். இதை நம்ம முன்கூட்டியே போய் என்ன செய்யணும்? இப்போ ஒருத்தர் மட்டும் இருந்து ஒரு சமையல் பார்க்குறாங்க, சமையல் பாத்திரம் கழுவுறாங்க, காய்கறி வெட்டுறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலை எளிதில் முடிவதோடு மட்டுமல்ல, அந்த 10 பேரும் ஒன்றாக இணைந்து ஐயாவினுடைய அந்த நாமத்தை சொல்லி அந்த வேலையை செய்கின்ற போது அதில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சிக்கு அளவு என்பது கிடையாது. அத்தகைய மகிழ்ச்சியோடு இதை சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் ஐயா நமக்கு என்ன செய்கிறாங்க? சொல்லி வராங்க. ஆகவே இதை சான்றோர் மக்கள் உணர்ந்த ஐயாவினுடைய அந்த நிறைப்படி அந்த ஒவ்வொரு செயல்களையும் செய்து சிறப்பித்து வருகின்றார்கள். மேலும் காசு பணம், நம்மளால் என்ன காசு பணம் கொடுக்க இயலுமோ தர்ம காசாக அதை கொடுக்க வேண்டும். அந்த வரி என்ற முறை ஐயா ஏற்கனவே பல இடங்களில் சொல்லிட்டாங்க. இந்த திருநாள் நடத்துவதற்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தர்ம காரியங்களுக்காக இருந்தாலும் சரி, வரி போட்டு ஒரு திருவிழாக்களையோ அல்லது ஒரு தர்ம காரியங்களையோ செயல்படுத்துவதை நாம் முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். நம்முடைய உழைப்பில் நம்மால் எவ்வளவு தர்மத்திற்கு ஒதுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த தர்மத்தை என்ன செய்ய வேண்டும்? சிறப்பிக்க வேண்டுமே அல்லாது
இந்த மாதிரியான நடைமுறைகள் என்ன செய்ய வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி நாம் இந்த திருநாளை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதை ஐயா நமக்கு இங்கே வகுத்து தந்திருக்கின்றார்கள். இப்படி திருநாள் வேலம் சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய அந்த நேரம் அங்கே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கின்றார்கள், ஐயாவை சூழ்ந்து இருக்கின்றார்கள். அந்த மக்கள் மறுநாள் திருவிழா நடத்தி அந்த முதல் கிழமை திருநாள் நிறைவேறிய உடனே ஐயாவிடம் சென்று விடைபெற்று என்ன செய்கின்றார்கள், அங்கே தங்களுடைய வீடுகளுக்கும் என்ன செய்கின்றார்கள் இருக்கின்றார்கள். இப்படி அங்கே இருக்கின்ற அந்த தருணம் அந்த அம்மை லட்சுமா தேவியை திருமணம் புரிய வேண்டும், இகனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருவிழம் கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் தன்னுள் இருந்து பிரிந்த இறை சக்திகள், அந்த சக்திகள், அந்த தெய்வீக சக்திகள் அத்தனை என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கணும். அப்போ ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்னா அதை ஒரு இகனை மூலம் ஐயா நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். வைகுண்டம் என்ற பரம்பொருளுக்குள் இருந்து சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்திகள் தோன்றினார்கள். அதன் பிற்பாடு பஞ்சபிதாக்கள் தோன்றினார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு தெய்வ சக்திகளும் அங்கே தோன்றியதல்லவா, அந்த சக்திகளை மீண்டும் என்ன செய்யணும், தனக்குள் அங்கே ஐக்கியப்படுத்த வேண்டும். அப்போ அந்த அம்மை லட்சுமாதேவிக்கு செல்லப்பட்டு ஆனதும் சிறந்த தங்க காரையதும் கொடுத்து அங்கே அம்மை லட்சுமாதேவி திருமணம் பண்ண புரிய வேண்டும் என்று ஐயா திருவிழம் கொள்ளுகின்றார்கள். அதன்படி அந்த அம்மையை அழைத்து அவர்களுடைய கையிலே அங்கே கொடுத்து, அதாவது பட்டு சிவந்த தங்கை காரையோடு பட்டு அந்த கல்யாணம் ஒரு மணப்பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் கொடுத்து அந்த திருமண நிகழ்வை சிறப்பாக நடத்துகின்றார்கள். எப்படி திருநாள் இதனை டம்மான முழக்கமோடு பெருமாளும் லட்சுமியை பேராய் மனமுடிந்து, லட்சுமி தேவி ஐயா தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்ற போது நாராயணராக அங்கே இருந்து தன்னை வெளிப்படுத்தி அம்மை லட்சுமாதேவியை தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு திருவலங்கள் சுற்றி அம்மை லட்சுமாதேவியை இகனமனம் புரிந்து திருவலங்கள் சுற்றி ஐயா மறுபடிய மாதரோடு அங்கே வீற்றிருக்கின்றார்கள். அப்போ அந்த அம்மைமார்கள் சொல்கிறாங்க, ஐயாவே எங்கள் ஆண்ட திருமாலே, எங்களை நீர் இப்போது இந்த உலகம் அறியும்படியாக மனம் செய்து கொண்டு. ஏன்னா அவங்களுடைய தவத்தினுடைய நோக்கம் 2 தான். ஒன்று அவங்கள திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இன்னொன்று என்னது அவங்களுடைய அந்த பெற்றெடுத்த பிள்ளைகளை கொடுத்து இந்த உலகத்தை அந்த உலகம் அவங்க தர்மீக ஆட்சியை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும், சான்றோர் மக்கள் புடை சொல்ல. இதுதான் அவங்களுடைய தவத்தினுடைய நோக்கம். ஐயாவிடம் அவங்க வேண்டுதலும் அதுதான். அப்போ இப்போ கேட்குறாங்க, எங்களை மங்களமாக நீங்கள் இப்போது மனம் புரிந்தீர்கள், இப்போது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐயா சொல்கிறாங்க, தருணம் வருகின்ற போது உங்களுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்கிறேன், தருகின்றேன். அதுவரையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதட்டாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற போது அவர்கள் நித்தம் என்ன செய்கின்றார்கள், தொண்டு மிக செய்து அங்கே மகிழ்ந்திருக்கின்றார்கள். அப்போது எம்பெருமானும் இந்த மக்களுடைய தூய்மையான உள்ளத்தையும் அவர்கள் அன்பால் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து அகமகிழ்ந்து இருக்கின்றார். சான்றோர் மக்களும் ஐயாவினுடைய பாதத்தை அங்கே பணிந்து தங்களுடைய மனதில் என்ன குறைகள் தோன்றுகின்றதோ, என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் ஐயாவிடம் சொல்லுகின்றார்கள். அப்போது ஐயா அந்த மக்களுக்கு அங்கே அவர்களுடைய குறைகளையெல்லாம் போக்கக்கூடிய இறைவனாகவும் அங்கே இருந்து அவர்களுடைய சங்கடங்களையெல்லாம் என்ன செய்கின்றார்கள், தீர்த்து வைக்கின்றார்கள். தெய்வமும் அவராய், திரு உளமும் அவராய், வையம் மகிழ மனு போலையும் இருக்கின்றார். ஒரு சாதாரண மனுவாக மக்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அதே நேரம் தெய்வமாக இருந்து மக்களுக்கு அவருடைய வேண்டுதல்களையெல்லாம் என்ன செய்கின்றார், அங்கே நிவர்த்தி செய்கின்றார். இப்படி அந்த மக்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுத்து வஸ்து வகையும் மாடாடு சொத்துக்களும் ஒத்துமிக வாழ்ந்து உடையவரன் இருந்தார் எல்லா சிறப்புகளோடு. ஏன்னா ஒரு மனு அவதாரம் எடுத்தாச்சு. மனுவாக இருக்கின்ற போது, ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்ற போது இந்த உலகில் என்ன சிறப்புகள் செய்ய வேண்டுமோ, அவர்கள் என்னென்ன சிறப்புகளோடு இருந்தால் அது சிறப்பு என்று மக்கள் நினைக்கின்றார்களோ அந்த சிறப்போடு இருக்கக்கூடிய ஒரு காட்சி நிலையை என்ன செய்கின்றார்கள், அங்கே காட்டுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த மக்களுக்கு அவர்கள் கேட்டபடி சான்றோர் மக்களை காட்டி கொடுக்க வேண்டும்
அம்மைமார்களுக்கு என்று மனதிலே ஐயா திருவிழம் கொள்ளுகின்றார். அதன்படி 7 இன மக்களையும் அங்கே அழைத்து தன்னுடைய இடுப்பிலே எடுத்து வைத்து வட்டமிட்டு ஆடி ஏற்றக்குள்ள சான்றோர்கள் எல்லோரும் அங்கே வருகின்றார்கள். வந்து அவர்களிடம் அந்த பிள்ளைகளை என்ன செய்கின்றார்கள், கொடுப்பதற்கு ஐயா தயாராகுகின்றார்கள். அந்த நேரம் அந்த சான்றோர்களுடைய பிறப்பு, அந்த சான்றோர் மக்களை ஐயா வளர்ப்பதற்கு தான் பட்ட அந்த பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். எப்படின்னா, அந்த சான்றோர் மக்களை எங்களுக்கு தாருங்கள் என்று அம்மைமார்கள் கேட்டு முல்லை வனத்திலே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவமாக இருந்தோம், இந்த பிள்ளைகளை எங்களோடு சேர்த்து சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி அவங்க தொடங்குகிறார். அந்த அவர்களுடைய தவத்தின் சிறப்பை அங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள். அப்போது ஐயா சொல்லுகின்றார்கள், நான் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுகள் பட்டேன் தெரியுமா? நீங்கள் பெற்ற இடத்திலே போட்டுவிட்டு அங்கே தவத்திற்கு சென்று விட்டீர்கள். ஆனால் நான் இந்த பிள்ளைகளுக்கு பால் அமுதம் கூட நீங்கள் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. இந்த பிள்ளைகளுக்கு பால் அமுது ஊட்டுவதற்காக நான் தெய்வேந்திரனுடைய பசுக்களை வரவழைத்து சங்கிலே பால் விமிழ்ந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தேன். அதை அறிந்த அந்த தெய்வேந்திரன் என்னோடு சண்டைக்கு வந்தான். அப்போது அவனை எதிர்த்து அவனுடைய படையையும் அங்கே துரத்தி ஓட வைத்து ஒரு நாள் கூட அந்த குறைவில்லாமல் பிள்ளைகளுக்கு பாலமுதம் கொடுத்து வளர்த்தேன். அது மட்டுமா, சான்றோர் மக்களுக்காக பாடுபட்டு வைகையிலே மண் கூட சுமந்தேன். மண் சுமந்து அந்த சோழ மன்னனின் கையால் பிரம்படிகள் கூட பட்டேன். அப்படி பிரம்படிகள் பட்டு அந்த சோழ மன்னனுடைய முன்னிலையில் சொக்கனாக சமைந்தேன். ஏன்னா சோழ மன்னன் வழிபட்டு வருவது சிவபெருமான். அப்போது அந்த பெரும்பால் அடித்த அடியானது எல்லா ஜீவராசிகளும் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. அப்போ இருந்தவுடன் அந்த அடித்த அந்த மன்னனும் சொக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அவனுடைய அந்த அவன் வணங்கி வரக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கின்றார். அப்போது வந்திருப்பது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த சொக்கநாதனாக அந்த மன்னனுக்கு என்ன செய்கின்றார், காட்சி கொடுக்கின்றார். அதை இங்கே ஐயா சொல்கிறாங்க, நாங்கள் சொக்கனாக சமைந்தேன், நாராயணராக இருக்கிறது நான் தான், சொக்கநாதர் சிவபெருமானாக இருக்கிறதும் நான் தான், எல்லாமே நான் தான், ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத இதை அங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பின்னும் பிள்ளைகள் தான் பெருந்துவியை ஆழ வைக்க இந்த கலினீசனிடமிருந்து எவ்வளவோ வேதனைகள் பட்டேன் தெரியுமா? அந்த சாணார் குலத்தில் மாயன் வந்தானா என்று வானேசன் என்னை கையை பிடித்து இறுக்கி கட்டி வைத்து சாட்டை கொண்டே அடித்து தடியிரும்பில் இட்டு கோட்டிமிக செய்து என்னை வேதனைகள் எவ்வளவு செய்தான் தெரியுமா? அரங்குமணி மேடை வைத்து அதிலே என்னை வைத்து பரங்குவிய நித்தம் பாதம் பணிவேன் என்றான். சாணாரிடத்தில் தான் போகாதபடி சான்றோர் மக்களுக்கு நான் உபகாரம் செய்யாதபடிக்கு எவ்வளவு வேதனைகள் செய்தான். அந்த சான்றோர் மக்களுக்காக அவன் செய்த கொடுமைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன், தாங்கி கொண்டிருந்தேன். மேலும் நீங்கள் பிள்ளைங்களை பெற்றது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க, போட்டுட்டு தவத்துக்கு போயிட்டுங்க. ஆனால் அந்த கலினீசன் செய்த கொடுமைகளை சான்றோருக்காக நான் அத்தனையும் பொறுத்து கொண்டிருந்தேன். இப்படி அந்த எந்தலைமார் எல்லோரும் சொல்கிறாங்க, பிள்ளைகள் பெருகி மிக வாழ வேண்டும் என்று அந்த காரணத்தை நாங்கள் சொன்னால் கணக்கில் அடங்கிடுமா? ஆறுமுத்தார் யாரும் ஒருவர் இதே மாதிரி சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் இருந்த தவத்தினுடைய சிறப்பு இருக்கின்றது. ஏன்னா அந்த அடர்ந்த காட்டில் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கல. அந்த சிங்கம்புரி கரடிகள்லாம் உருந்து தெரியக்கூடிய காடு, எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஆனாலும் அந்த காட்டில் நாங்கள் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கல, ஒரு பேச்சு பேசலை, ஒரு சிரிப்பு இல்லை. உடுகலைகள் கொய்து உற்றமொழி தான் உரைத்து ஆசை அறுத்து அக்கப்பக்கத்து ஆசை அறுத்து பாசம் மறுத்து பக்க துணை அரைத்து வாச மனம் மறந்து வாக்கு பேச்சு மறந்து காடு நினைவறந்து கனாபயங்கள் தான் அறுத்து வீடு நினைவறுத்து வாயு போக்குமத்து அதான் வாயுவோட போக்குமத்து பேச்சற்று மூச்சற்று பெருவனத்தில் நாங்கள் எவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொண்டோம். நாங்கள் தவம் இருக்கின்ற போது எங்களுடைய உடம்பையெல்லாம் புற்று வந்து அங்கே மூடிக்கொண்டது. அந்த புற்றிலே மரங்கள் முளைத்து அந்த ஆலா விருட்சம் அங்கே முளைத்து அதிலே அந்த பறவைகள் கூடு கட்டி அதனுடைய முட்டையிட்டு 3வது தான் பொறித்து வட்டணியாய் காடு வளைந்து சூழ்ந்தது.
அங்கே எவ்வளவோ அந்த புற்றுகளெல்லாம் வளர்ந்து அது ஒரு பெரிய ஒரு வனமாக மீண்டும் மாறியது. அது மட்டுமா, எங்களை சூழ்ந்து வளர்ந்த அந்த மரத்தினுடைய அடியிலே, அந்த நிழலிலே கடுவாய், புலி, கரடி, கனத்த குட்டிகள் என்று கடுகி புற்றுக்கரையில் அந்த புற்றுக்கு அருகிலே அவை என்ன செய்தது, வாழ்ந்திருந்தது. எங்களுடைய அருகிலே அந்த கொடிய மிருகங்கள் கூட அங்கே அமைதியாக வாழ்ந்து வந்தது. அது மட்டுமா, ஆனையது குட்டி அது பயந்து எங்களுடைய பிள்ளைகளால் நாங்கள் ஆனை குட்டிகள் போட்டு அதனோட குட்டிகளோடு அதுவும் எங்களுடைய அருகிலே வாழ்ந்து வந்தது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பேண வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தவமாக இருந்தோம். நாணமற்று ஊனமற்று 4-3 ஆண்டு வரை, 12 ஆண்டு காலம் நாங்கள் தவமாக நீங்கள் நாரணரே தஞ்சமென்று நாங்கள் தவமாக இருந்தோம். ஆகவே ஐயா, எங்களுடைய பிள்ளைகளை தந்து விந்துவழி குலங்களையும் தந்து எங்களையும் வைத்து நீங்கள் அரசாள வேண்டுமையா என்று அங்கே அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள். அப்போது ஐயா சொல்லுகின்றார்கள், அதாவது மாதே நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய இனத்தில் நான் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து என்னுடைய சீசன்மார் என்று நான் கைக்குள் வைத்து எனக்கு ஏவல் செய்வதற்காக, என்னுடைய வேலைகளை பார்ப்பதற்காக வைத்திருக்கிறேன் என்று என்ன செய்கின்றார்கள், காட்டி கொடுக்கின்றார்கள். அதனால் சப்தமாதர்கள் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். ஏன்னா 7 லோகத்தை சார்ந்தவர்கள். அந்த 7 லோகத்தை சார்ந்தவர்களில் யார் பெற்ற பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போ இப்போது இவர்கள் உங்களுடைய சந்ததிகள் என்று அந்த சந்ததியினரை என்ன செய்கின்றார்கள், வட்டமிட்டாடி இடுப்பிலே எடுத்து வைத்து அந்த மாதர் ஒவ்வொருவருக்கும் கிட்டவிட்டு இது உங்களுடைய சந்ததிகள் என்று என்ன செய்கின்றார்கள், காட்டி கொடுக்கின்றார்கள். அதாவது பாலரையும் பார்த்து பாவையரை பார்த்தவுடன் சீலமுள்ள லட்சணமோ சிற்றினையும் ஒப்பனையும் ஒப்பமுடன் எல்லோரும், அதாவது இவங்க இந்தந்த பிள்ளைங்க அப்படின்னு அம்மைமாருடைய அவங்களுடைய அழகு, அவங்களுடைய முகலட்சணம், ஏன்னா அந்த பெற்றோர்களுடைய சாயல் பிள்ளைகளுக்கு ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாயல் ஐயா காட்டி கொடுத்தோன்னே, ஓ இவங்க வானவர்கள், இவங்க சிவலோக, இவங்க வைகுண்ட தர்மலோகத்தை சார்ந்தவங்க, இவங்க சொர்க்கலோகத்தை சார்ந்தவங்க, இவங்க பிரம்மலோகத்து ரிஷிகள், அவர்களுடைய அந்த சாயல் அப்படியே இருக்கின்றது. அவர்களுடைய ஒப்பனைன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய விதம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் ஒத்து போகுது, அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே மகிழும். ஒப்பமின்றி எல்லோரும் விண்ணோரும் மேலோகத்தார்கள் எல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள். அப்போது அந்த சான்றோர் மக்களும் என்ன செய்கிறார், சப்தமாதர்களும் பிள்ளைகளோடு அங்கே என்ன செய்கிறார்கள், மகிழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் மனதில் ஒரு குறை என்ன அப்படின்னா, 5 பேரை காட்டி கொடுத்தாச்சு, ஆனால் அந்த 2 பேர் இல்லை. அந்த 2 பேர் யார், அன்று விட்ட பிள்ளை 5-2 ஆனதிலே மண்டுதனை ஆளும் மாபாவி 2 பேரை கொண்டுட்டான் இல்லையா. அந்த சான்றோர் மக்கள் வைகை கரையில் வைத்து, அந்த வைகை அணை பக்கத்தில் வைத்து அந்த 2 சான்றோர்களை கொண்ட அந்த சான்றோர் மக்களை நீங்கள் இன்னும் காட்டித்தரவில்லையே, அவர்கள் எப்போ வருவார்கள், இப்போது நீங்கள் எங்களுக்கு தரவில்லையே, அப்போது அவர்கள் எப்போது வருவார்கள் என்று அவங்க கேட்குறாங்க. அப்போ ஐயா சொல்கிறாங்க, இந்த பொல்லாத கலிநாடு அங்கே அழிந்து நல்ல தர்ம நாடு தோன்றக்கூடிய அந்த தருணத்தில் அந்த கெடுவேலை செய்த கேள்வில்லா அந்த சோழனையும் ஆக்கணைகள் செய்த ஆழ நரகத்திலே தள்ளி அந்த சக்தியுள்ள மக்களை நான் என்ன செய்வேன், சடத்தோடு எழுப்பி தருவேன். ஆகவே இது இங்கே தப்பாது, நான் சொன்ன அந்த வார்த்தை தப்பாது என்று சொல்லி அங்கே அந்த அம்மைமார்களோடு ஐயா சொல்லுகின்றார். சொன்ன உடனே அந்த அம்மைமார்கள்லாம் சந்தோஷமாக ஐயாவே என்று பணிந்து எடுத்து அந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். அவரவருடைய பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எல்லோரும் புகழுகின்ற வண்ணம் தோணார்கரிய தீய திருமால் என்ற சாணாரின் நாயகமோ சகலகலை கற்றவரோ தெய்வ யுக கண்டோ திசைவென்ற சாண்டவரோ வையம் புகழ வந்த மக்களோ என்று சொல்லி அந்த சந்தோஷமாக 7 பேர் என்ன செய்கின்றார்கள், அந்த பிள்ளைகளை பார்த்து அகமகிழ்ந்து பூரித்து, அதான் ரொம்ப சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினுடைய உச்சியிலே அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த நேரம் அந்த சீதைக்கும் ஐயா என்ன செய்கின்றார், மாதுக்கும் அங்கே தான் கொடுத்தார், உலக மக்கள் காணும்படியாக
அங்கே பிள்ளைகளை கொடுக்கின்றார். இப்படி ஆனால் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம் திருநாள் அங்கே நடத்தி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்த நாள் வல்ல கதிரோன் உதிக்கின்ற அந்த தருணம் இந்த திருநாள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி மக்கள் எல்லோரும் அங்கே ஐயாவினுடைய அடிதாள் பணிந்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காக வேண்டி ஐயாவை பணிந்து விடை வேண்டி நிற்கின்றார்கள். அப்போது அந்த கைக்குள் நிற்கின்ற அந்த சீசமார்களும் மைக்குழல் மாதரோடு ஐயா என்ன செய்கின்றார், அந்த சான்றோர் மக்களுக்கு விடை கொடுத்துவிட்டு அவரவருடைய வீடுகளுக்கு செல்வதற்கு விடை கொடுத்துவிட்டு அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த அம்மைமார்களுக்கு தனித்தனி அரங்குகள் வைத்து கொடுத்து பால் பவுசு கொடுத்து பாக்கியங்கள் பெருக மாலவர் மனையில் ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து என்ன செய்கின்றார், அந்த சான்றோர் மக்களுக்கும் அம்மைமார்களுக்கும் வர சிறப்புகளை செய்கின்றார். அப்படி சிறப்புகளை செய்து கொண்டு அவர்களோடு அங்கே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சான்றோர் மக்கள் பிடைசூழ அம்மைமார்களோடு ஐயா இருந்து அந்த உலக இயல்புகள் போல, அதாவது ஒரு நடைமுறையில் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர் என்ன இகனைகளை நடத்த வேண்டுமோ அதன்படி உலக நடப்புகளை உலக இகனைகளை ஐயா அந்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஐயாவை மூலகுண்டபதிக்கு அழைக்க வேண்டும் என்று அங்கே திருவிடம் கொள்ளுகின்றார்கள். எப்படி அந்த ஐயா செய்த அந்த இகனைகளை நிறைவேற்றி மூலகுண்டபதிக்கு ஐயா செல்லுகின்றார்கள். மேலும் மூலகுண்டபதிக்கு செல்வதற்கு என்ன சுற்றமும் கையாளப்படுகின்றது என்பதை நாம் வருகின்ற ஆகமத்தில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா உண்டு.